வணக்கம். நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக கட்சிக்காக சமீபத்துல ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுத்தாரு. நாம இப்போ அந்த ஸ்பீச்சை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு பேச்சு மாதிரி தெரியல, அதுக்கும் மேல ஒரு தெளிவான அரசியல் பிரகடனம் மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க, விஜயோட அரசியல் திட்டங்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது விஜய் படத்துல பேசுற பஞ்ச் டயலாக் மாதிரி கிடையாது. நிச்சயமா கிடையாது. இந்த ஸ்பீச் ஒரு சினிமா ஸ்டார்லேருந்து ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா அவர் மாறுறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான, நல்லா யோசிச்சு வச்ச ஒரு ஸ்டெப். இந்த ஸ்பீச் எங்க நடந்துச்சுன்னா, தவகவோட 3வது ஆண்டு விழாவுல. விஜய் இந்த மேடையை எதுக்கு பயன்படுத்திக்கிட்டார்னா, தன்னோட அரசியல் பயணம், அதோட நோக்கம் எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை உறுதிப்படுத்துறதுக்கு தான். அதனாலேயே இது ஒரு சாதாரண மீட்டிங் மாதிரி இல்லாம ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஈவெண்டா அமைஞ்சுது. அப்போ இந்த ஸ்பீச்ல அப்படி என்ன வித்தியாசம் இருந்துச்சு? முதல்ல இது ரொம்பவே கட்டமைக்கப்பட்ட, அதாவது ரொம்ப சீரியஸான ஒரு பேச்சா இருந்துச்சு. அவர் தன்னை ஒரு சினிமா ஸ்டாரா காட்டிக்கவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு முழு நேர அரசியல் தலைவரா தான் பேசினாரு. அது மட்டும் இல்லாம இது ரசிகர் மன்ற அரசியல் கிடையாது, யாரும் என்னையே புகழாதீங்க அப்படின்னு தன் கட்சிக்காரங்களுக்கே ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கும் கொடுத்தாரு. சரி, இப்போ இந்த ஸ்பீச்சோட மையக்கருத்துக்கு வருவோம். அதாவது அவரோட கட்சியோட சித்தாந்த அடித்தளம் என்ன, அதுக்கான அடிப்படை கொள்கைகளை விஜய் ரொம்ப தெளிவா எடுத்துச் சொன்னார். அவர் திரும்ப திரும்ப மூணே விஷயங்களை வலியுறுத்தினார். அது என்னன்னா, 1 சமூக நீதி, 2வது சுயமரியாதை மற்றும் சமத்துவம், 3வது ஒரு தூய்மையான நேர்மையான நிர்வாகம். இதுதான் எங்க கட்சியோட அசைக்க முடியாத கொள்கைகள்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொன்னார். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். அவரோட நோக்கம் வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்லையா, அதுக்கு பதிலா இப்போ இருக்கிற இந்த அரசியல் சிஸ்டத்தையே மொத்தமா மாத்தணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? அடுத்து விஜய் யூஸ் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்ப்போம். பாருங்க, அவரோட கட்சி எதுக்கெல்லாம் ஆதரவுன்னு சொல்றதை விட எதுக்கெல்லாம் எதிர்ப்புன்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசியல் கல்ச்சரை அட்டாக் பண்றாரு. ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, அவர் எந்த கட்சியோட பேரையும் நேரடியா சொல்லவே இல்ல. இந்த ஒப்பீடு விஜய் என்ன சொல்ல வராருங்கிறத ரொம்ப கிளியரா காட்டுது. ஒரு பக்கம் வாரிசு அரசியல், ஊழல், சொந்த லாபம்னு ஒரு லிஸ்ட். இன்னொரு பக்கம் சமூக நீதி, தூய்மையான நிர்வாகம், அரசியலமைப்பு சட்ட மதிப்புகள்னு அவரோட கொள்கைகள். சோ இப்போ இருக்கிற அரசியலுக்கு நான் தான் நேரடி மாற்று அப்படின்னு அவர் தன்னை பொசிஷன் பண்றாரு. அடுத்ததா விஜயோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவரோட மெசேஜ், அவரோட வாக்குறுதிகள் மூலமா யார் யாரையெல்லாம் ஒன்னு சேர்க்க முயற்சி பண்றாருன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அவரோட பேச்சுல நேரடியா இளைஞர்கள், முதல் தடவையா ஓட்டு போட போறவங்க, நடுத்தர வர்க்கம், ஏழை குடும்பங்கள்னு இவங்களையெல்லாம் குறிப்பிட்டு பேசினாரு. இதிலிருந்து என்ன தெரியுது, அவர் இளைஞர்களை மையமா வச்சு ஒரு பெரிய அடிமட்ட இயக்கத்தை உருவாக்க நினைக்கிறாரு. அவரோட ஸ்பீச்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோட் இருந்துச்சு. கல்வி, மருத்துவம் போல அரசியல் என்பது மக்களுக்கு அச்சம் இல்லாம வந்து சேர வேண்டும். அதாவது அரசியலை பார்த்து மக்கள் பயப்படக்கூடாது. அதுவும் கல்வி, சுகாதாரம் மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவையா இருக்கணும்னு சொல்றாரு. இதுவே அரசியலை பத்தின மக்கள் பார்வையை மாத்துறதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான். அது மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அப்புறம் ஜாதி, மதம், மொழி பேதம் இல்லாம எல்லாருக்கும் சம உரிமை வேணும்னு அவரு ரொம்ப வலியுறுத்தினார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேகைவை ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற கட்சியா, அதாவது எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு கட்சியா காட்ட அவரு முயற்சி பண்றாரு. சரி, இப்போ நாம அந்த ஸ்பீச்சோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பகுதியில தான் கட்சியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அதுக்கான தெளிவான செயல்திட்டம் என்னன்னு அவரு கோடிட்டு காட்டினாரு. அவரோட பேச்சோட டோன், அத கவனிச்சிங்களா? எந்த ஒரு கத்தலும் இல்ல, ஓவர் எமோஷனும் இல்ல. ரொம்பவே அமைதியா, கண்ட்ரோல்டா இருந்துச்சு. சொல்லப்போனா ஒரு முதலமைச்சர் உரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையோடையும் தீர்க்கமாவும் இருந்துச்சு. இது விஜய்க்கு அரசியல் முதிர்ச்சி வந்திருக்கிறத காட்டுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. தன் கட்சிக்காரங்களுக்கு சில தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தாரு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் போங்க, பூத் லெவல்ல வேலை செய்யுங்க, மக்களுக்கு அவங்க உரிமைகளை பத்தி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இதத்தான் அரசியல் அனலிஸ்ட் எல்லாரும் இது ஒரு சாஃப்ட் எலெக்ஷன் லான்ச் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்பீச்சை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? 1, விஜய் அவரோட அரசியல் பயணத்துல ரொம்ப சீரியஸா இருக்காரு. 2, தவக ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். 3, வெறும் கிருஷ்மாவை மட்டும் நம்பாம சித்தாந்தத்துல கவனம் செலுத்துறாரு. கடைசியா இப்போ இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு நேரடி மாற்றா தன்னோட கட்சியை முன்னிறுத்துறாரு. கடைசியா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வருது.
விஜயோட இந்த அரசியல் என்ட்ரி தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு புது வலிமையான போட்டியாளரை கொண்டு வந்திருக்கா. இதோட லாங் டேர்ம் இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இதற்கெல்லாம் காலந்தான் பதில் சொல்லணும்.